வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு டேஸ்டி அண்ட் சூப்பரான கீ பன்னீர் ரோஸ்ட் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் தேவையான பொருளை எடுத்திருக்கேன். நான் ஒவ்வொன்றா வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை பேனில் வந்து இந்த சொல்கிற இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அது வெடிக்கிற அளவுக்கு எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேணாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து கொரியாண்டர் சீட்ஸ் வந்து அந்த கொத்தமல்லி இருக்குல்ல, அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து சீரகம், அதுவும் வந்து ஒரு ஸ்பூனு. எல்லாமே நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர், அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுவும் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா வந்து இது கடுகு, அது ஒரு ஸ்பூன் போட்டு ஃபுல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 4லேருந்து 5 வரமிளகா இல்லைன்னா காஷ்மீரி சில்லி, அதை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த இதை இப்போ வறுத்து வச்சோம்ல, அந்த பேஸ்ட் போட்டுட்டு தயிர் வந்து கெட்டி தயிராக இருந்தால் அது ஒரு 2 ஸ்பூனு, கொஞ்சமாக ஒரு வெல்லம், அப்புறம் புளித்தண்ணி அதையும் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸுக்கு வந்து தேவையான அளவுக்கு இது உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அந்த பேஸ்ட்டை. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய், தாராளமாக நெய் ஊற்றுங்க, எவ்வளோ வேணுமோ ஊற்றிட்டு பன்னீர் வந்து இது வந்து 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் வந்து நான் எடுத்திருந்தேன். அந்த பன்னீரை நல்லா பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒன்றொன்னா வந்து இந்த நெய்யில் வந்து ட்ராப் பண்ணி ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி இருந்தால் போதும். ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா, பன்னீர் வந்து நெய்யில் போட்டோனையும் அடியில் வந்து ஒட்டும், இல்லைனா வந்து நம்ம மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக உடையும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதை வந்து எடுத்து ஓரமாக வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த கடாயில் லைட்டாக ஒட்டி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து எடுத்து விட்ருங்க. அதெல்லாம் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு கை ஃபுல்லாக வந்து கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அரைச்சி வச்சுருந்த அதோட பச்சை வாசனை போய் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். ஸோ அப்படி வரும்போது நம்ம வறுத்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பன்னீர் க்யூப்ஸ், அதை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் அந்த பன்னீர் வந்து அந்த மசாலாக்குள்ளே இருக்கும் போது ஃபுல்லாக எல்லாமே இறங்கிடும். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக கடைசியில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்து லைட்டாக மேலே வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை, அது வந்து என்கிட்ட இல்லை, நான் ஆட் பண்ணலை. இருந்துச்சுன்னா நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிவிட்டு அந்த கொத்தமல்லி தலையும் இப்போ வந்து லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான கீ பன்னீர் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நானு, சப்பாத்தி, இல்லைனா வந்து இட்லி தோசைக்கு கூட ஆக்சுவலி சூப்பராக தான் இருக்கும். இல்லைனா நார்மலாக சும்மா அப்படியே ஸ்டார்டர்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டூ சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் வீடியோஸ். பை.